So hi hello guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு அடுத்த 30 A words learn பண்ணிக்க போறோம். இது part 3 of learning A words. So part 1 and part 2 check out பண்றதுக்கு என் சேனலுக்குள்ள போய் check out பண்ணுங்க. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். Arjun's astonishing adventure. So இதுதான் ஸ்டோரியோட நேம். Astonishing adventure ரெண்டுமே நியூ வேர்ட்ஸ். ஸோ நம்ம என்னன்னு பார்ப்போம் வாங்க. In a peaceful village, Arjun was an adventurous. Adventurous-னா யாருன்னா willing to take risk. இதை நான் பண்ணணும், இது போய் புதுசாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றத adventurous கீழே வரும். ரிஸ்க் எடுக்க willing. Boy with an amiable. Amiableனா friendly and pleasant. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான பர்சனை amiable பர்சன்னு சொல்லுவோம். One day he found an ancientனா very old. ஸோ இங்கே நம்ம நேற்று ஒரு வேர்ட் படித்தோம், அது என்னன்னா antiqueனு படித்தோம் கரெக்டா. ANTIQUE. இதுவும் சிமிலர் தான், வெரி ஓல்ட் கீழே வரும். ஆனால் என்னன்னா வேல்யூபிள் கரெக்டா. வேல்யூபிள் ஓல்டு திங்ஸை நம்ம ஆன்டிக்னு சொல்லுவோம். இது வெரி ஓல்டு. மேப் hidden inside an abandoned left empty. ஒரு வீட்டை விட்டுட்டு போயிட்டு யாருமே இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது abandoned ஹவுஸ்னு சொல்லுவாங்க. அது abandoned ஹவுஸை கண்டுபிடிக்கிறோம். Curious and ambitious. Ambitiousனா என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் டிசையர் டு அச்சீவ் சம்திங். நான் அதை பண்ணியே தீருவேன், இதை நான் கண்டிப்பா பண்ணியே தீருவேன் அப்படின்றது ambitious. Arjun decided to explore. The map looked ambiguous. ஸோ நம்ம ambitiousனு ஒரு வார்த்தை படிக்கிறோம், ambiguousனு ஒரு வார்த்தை படிக்கிறோம். ambiguousனா என்னன்னா unclear or confusing. இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குன்றத நம்ம ambiguous அப்படின்னு சொல்லுவோம். பட் he stayed attentive. Attentiveனா கேர்ஃபுல்லாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை லிசன் பண்ணுறது, ஒரு விஷயத்தை பண்ணுறத நம்ம அப்படி சொல்லுவோம். And studied it closely. As he walked through the forest, he admired the aesthetic. Aestheticனா ஒரு விஷயம் பார்க்குறப்ப அது ரொம்ப அழகா இருந்துச்சுன்னா ஏஸ்தட்டிக்கான ஒரு சீனரின்னு சொல்லுவோம். Suddenly he heard an abruptனா டக்குன்னு, ரொம்ப டக்குன்னு ஒரு விஷயம் நடக்குது, டக்குன்னு ஒரு சவுண்ட் வருதுன்னா அது abrupt அப்படின்னு சொல்லுவோம். Abrupt noise. Though afraid, he remained adamant. பயம் இருந்தாலும் அவன் என்ன பண்ணா, அடமெண்டா இருந்தான். எதுல அடமெண்டா இருந்தானா, நான் இதை பண்ணியே தீருவேன். firm in decision. நான் கண்டிப்பா இதை அச்சீவ் பண்ணியே தீருவேன், நான் கண்டிப்பா அந்த வழியா போயே தீருவேன்றதா adamant. And moved forward. முன்னாடி போறான். Soon he met an old man who was articulate. Articulateனா speaking clearly. ஒரு விஷயத்த சூப்பரா கிளியரா சொல்றவங்கள articulateனு சொல்லுவோம். And gave him authentic advice. Authenticனா genuine, கரெக்டான அட்வைஸ் சொல்றவங்க. ஓகேவா, எனக்கு அவன் authentic அட்வைஸ் கொடுத்தானா கரெக்டான ட்ரூவான அட்வைஸ் கொடுத்தான்னு அர்த்தம். அர்ஜுன் felt apprehensive. Apprehensiveனா என்னன்னா worried, ஒரு பயப்படுற மாதிரி, என்னடா அது அப்படின்னு நினைக்கிறது அப்ரிஹென்சிவ்னு சொல்லுவோம். பட் ஆல்சோ அஷ்யூர்ட்னா கான்ஃபிடென்ட், நம்பிக்கைத்தனமான்றது அஷ்யூர்டு சொல்லுவோம். பை த மேன்ஸ் வேர்ட்ஸ். ஃபர்தர் அஹெட் he faced an arduousனா difficult. இது மோஸ்டா நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் கத்துக்கோங்க. ஆர்டுவஸ்னா டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். He faced an arduous climb. Despite feeling apathetic. Apatheticனா lacking interest இல்லை அவனுக்கு கிளைம் பண்றதுக்கு, ஆனாலும் பண்ணான். Apathetic for a moment, he regained his ardorனா passion. ஆர்டர்னா ஒரு விஷயத்த பண்றதுக்காக ஒரு passion. And continued. At the top he found an astonishingனா amazing, ஒரு விஷயம் சூப்பரா இருக்கு அப்படின்றது astonishingனு சொல்லுவோம். Treasure guarded by an agileனா குவிக், அகைல்னு சொல்லுவோம். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் அகைல். குவிக் அண்ட் ஆக்டிவ் அனிமல், ஒரு விஷயம் குவிக்காக இருக்குது அந்த அனிமல் அகைல் அனிமல்னு சொல்லுவோம். அர்ஜுன் ஆக்டட் வித் ஆல்ட்ரூஸ்டிக்னா செல்ஃப்லெஸ். அவன் அவனை பற்றி யோசிக்காம அந்த அனிமலை பற்றி யோசித்தான். அது பேர் செல்ஃப்லெஸ், ஆல்ட்ரூஸ்டிக். இதெல்லாம் ரொம்ப காமனான வேர்ட்ஸ் கிடையாது, பட் கற்றுக்கிறதுல தப்பு இல்லை. இன்டென்ட் ஷேரிங் ஃபுட் வித் அ கிரியேச்சர். அவன் செல்ஃப்லெஸ்ஸாக இருந்து ஃபுட்டை அந்த அனிமலுக்கு கொடுக்குறான். Impressed, the animal allowed him to pass. Arjun felt a sense of achievement. ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு இது வருது. And realized that being adaptable, able to adapt, அதாவது ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிறத நம்ம adaptableனு சொல்லுவோம், was key to survival. Returning home, he narrated his story with accuracy. Accuracy கரெக்டா ஒரு விஷயமும் மாறாம சேஞ்ச் பண்ணாம கரெக்டா சொல்றத நம்ம அக்யூரேட்டா சொல்றோம் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்பைரிங் அதர்ஸ் டு பி ஆஸ்பைரிங். ஆஸ்பைரிங்னா ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றது. இப்ப நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதே ஆஸ்பைரிங்னு அர்த்தம்.
அண்ட் அவேர்னா சுற்றி நடக்கிறது எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கிறது அவேர்னு சொல்லுவோம். அதாவது கான்சியஸ் அண்ட் இன்ஃபார்ம். ஸோ இதோட அந்த 30 வேர்ட்ஸ் ஸ்டோரி முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ அந்த 30 வேர்ட்ஸ் வித் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் அட்வென்ச்சரஸ், willing to take risks. Example, Arjun is an adventurous and loves exploring new places. Amiable, friendly and pleasant. He is an amiable boy who makes friends easily. Ancient, na very old. They discovered an ancient temple in the forest. Abandoned, left empty. The abandoned house looked scary. Ambitious, na having a strong desire to succeed. Example, Arjun is ambitious about achieving his dream. Ambiguous, unclear or confusing. The map looked ambiguous and hard to understand. Attentive, careful and focused. He was attentive while listening to the old man. Aesthetic, visually pleasing. Example, the view from the hill was aesthetic. நான் சொன்ன மாதிரி அந்த பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அப்ரப்ட்னா டக்குன்னு ஒரு விஷயம் நடக்குது, சடன். எக்ஸாம்பிள், there was an abrupt sound in the forest. அங்கே ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. Adamant, firm in decision. அதுதான் பண்ணுவேன் அப்படின்றது adamant. He was adamant about completing his journey. Articulate, speaks clearly. The old man was articulate and wise. Authentic, genuine இருக்குது, authentic, perfect, பக்காவா இருக்குது. His advice was authentic and helpful. Apprehensive, anxious or worried. Arjun felt apprehensive before climbing the hill. Assured, confident. He felt assured after hearing the guidance. நான் இது கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு சொல்றது assuredனு சொல்லுவோம். Arduous, difficult, கஷ்டமா இருக்குது. The climb was up the hill was arduous. Apathetic, lacking interest. எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா apatheticனு சொல்ல. Example, for a moment he felt apathetic and tired. Ardor, பேஷன். ஒரு பேஷனேட்டான ஒரு விஷயத்த பண்றேன்னா அந்த ஆர்டர்னு சொல்லுவோம். பேஷனேட்னா என்னன்னா ஒரு விஷயத்த எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல, அது வந்து ஆர்டர், பேஷன்னு சொல்லலாம். He continued his journey with great ardor. Astonishing, அமேசிங்கா இருக்கிறது தான் astonishing சொல்லுவோம். The view was astonishing, amazing அப்படின்னு சொல்றது. The treasure he found was astonishing. Agile, quick and active. The animal guarding the treasure was agile. Altruisticனா செல்ஃப்லெஸ், நான் என்னை பற்றி யோசிக்காம மற்றவங்கள பற்றி யோசிக்கிறது செல்ஃப்லெஸ் ஆக்ட். அர்ஜுன் மேட் அன் altruistic choice to share his food. அச்சீவ்மெண்ட்னா சக்ஸஸ், நான் முடிச்சிட்டேன், சாதிச்சு முடிச்சிட்டேன்றது அச்சீவ்மெண்ட். ரீச்சிங் த டாப் வாஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். Adaptable, able to adjust. He learned to be adaptable in difficult situation. அதாவது இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது, நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறது அடாப்டபிள்னு சொல்லுவோம். அக்யூரேசினா கரெக்ட்னஸ். ஹீ டோல்ட் ஹிஸ் ஸ்டோரி வித் அக்யூரேசி. ஒரு விஷயத்த நான் கரெக்டாக சொல்கிறத அக்யூரேட்டாக சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆஸ்பைரிங்னா ஹோப்பிங் டு அச்சீவ் சம்திங். நான் இதை பண்ணணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது ஆஸ்பைரிங். மெனி சில்ட்ரன் பிகேம் ஆஸ்பைரிங் எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஆஃப்டர் ஹியரிங் ஹிம். அவேர்னா கான்சியஸ் ஆர் இன்ஃபார்ம். இதை என்னோட சுற்று வட்டாரத்தில் நடக்கிற எல்லாத்த பற்றி நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். நியூஸில் காமிக்கிறது, அவங்க கிட்ட பேசுறது, இந்த மாதிரி எல்லாத்த பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கேன்றதை நம்ம கான்சியஸ் ஆர் இன்ஃபார்ம்னு சொல்லுவோம். அதை தான் அவேர்னு அர்த்தம். He became more aware of the world around him. abundantனா நிறைய குட்டி கிடக்கிறது abundantனு சொல்லுவோம். plentiful. food was abundant in the village. acknowledgeனா accept or recognize. நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன், நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றதை acknowledgeனு சொல்லுவோம். he acknowledged the help he received. allocateனா இதை நான் ஒதுக்கி வைக்கிறேன்ல, அதுதான் allocate. அதாவது சாப்பிடும்போது பாதி என் தங்கச்சி கொடுக்குறேன், பாதி அண்ணனுக்கு கொடுக்குறேன்றது allocate. to assign. he allocated time for learning every day. advocateனா support. Arjun began to advocate for helping others. Of course, advocate ஒரு ப்ரொஃபஷன் கீழே வரும். பட் இங்கே வந்து அட்வொகேட்னா ஒரு விஷயத்த நான் பரப்புறது, ஒரு விஷயத்த சொல்றதுன்னா அட்வொகேட். அதாவது ஒரு விஷயத்த போய் நான் வந்து ட்ரூத் இஸ் த பெஸ்ட் ஹேபிட்னு சொல்றத நான் அட்வொகேட் பண்றேன்னா, ட்ரூத் இஸ் த பெஸ்ட் ஹேபிட்னு நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன்றது கீழே வரும். சப்போர்ட் பண்றேன் அது அப்படின்னு. ascend to go up. He slowly ascended the steep hill. ஒரு ஸ்டீப்பான ஹில்ல மேல போறது ascend சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட் என்னன்னா descend.
நம்மளோட டி வேர்ட்ஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது பார்ட் 3 ஆஃப் த வீடியோ. பார்ட் 1 அண்ட் 2க்கு என் சேனலில் போய் பாருங்கள். இதோட இன்னைக்கு 30 A வேர்ட்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.